அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவ்வளவுதான் விஷயம். பர்செப்ஷன். நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், உங்க வாழ்க்கையில திருப்தி உண்டாயிருக்கணும், உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாயிருக்கணும், நீங்க தேவனுடைய பர்பஸ்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா, இவ்வளவு நேரம் நான் பேசும்போது கூட உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த தேவனுடைய பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த தேவனுடைய பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவனுக்கு இதான் பிடிக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படி தேவனுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படி நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை தான் செய்றீங்கன்னு கண்டுபிடிக்கிறது எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்க பிரச்சனை உங்க முன்னால இல்லாதது இல்ல, நீங்க செய்யாதது இல்ல, நீங்க இருக்காதது இல்ல, உங்க கண்களை நீங்க பார்க்காதது. அங்க ஒண்ணு இருக்குது, அதை நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. நீங்க அது இனிமே எப்பவோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு எதிர்காலத்தின் மேல நிறைய நம்பிக்கை இருக்குது, ஆனா நிகழ்காலத்துலதான் நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க தேவை எதிர்கால நம்பிக்கை இல்ல, நிகழ்கால நம்பிக்கை. இன்னும் 4 மாதம் சென்ற பிறகு அறுவடை உண்டாகும், அல்லது அறுவடைக்கு ஏற்றதாக வயல்நிலம் மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, ஹார்வெஸ்ட் இஸ் ரைப். அறுவடைக்கு இப்பொழுதே அது ஏற்றதா இருக்குது, ஆனா உங்க கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அங்கதான் இருக்குது. 2 பேரும் ஒரே வயல் நிலத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசுனுடைய கண்களுக்கு அது அறுப்புக்கு ஏற்றதா தெரியுது. அவங்க இன்னும் 4 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இன்னும் எனக்கு அது தெரியல, இன்னும் எனக்கு இது தெரியல, இன்னும் நான் ட்ரைனிங் சரியாகல, இன்னும் நான் இதுக்கான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, நாம் அறுப்புக்கு ஏற்றவர்களா இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம எப்படி எந்த பார்வையுடையவர்களாக பார்க்கணும்ன்றதான் இங்க மிக முக்கியமானது. யுவர் லைஃப் இஸ் ரெடி நவ். இதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை இனி வரப்போறது இல்ல, இன்றைக்கு இப்பொழுது அது ஆயத்தமா இருக்கிறது. இன்றைக்கு ஆயத்தமா இருக்குது. நீங்க கண்ணை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதான். நிறைய பேர் ஏன் தள்ளி போடுறோம்? நமக்கு வருகை மேல பெரிய நம்பிக்கை, ஏன்னா அது எதிர்காலத்தில் உள்ளது. இயேசு ஒரு நாள் வருவார், அது ஆனா நிகழ்காலத்துல இயேசு கூட இருக்கிறார் நம்ப மாட்டேன்றோம். இயேசு கூட இருந்தா ஏன் இவ்வளவு வருத்தம்? இயேசு கூட இருந்தா ஏன் சார்ந்து இருந்தா நீங்க கனி தருவீங்கன்னு சொன்னாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பிரச்சனை? நமக்கு இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்ற நிகழ்காலத்தின் மேல விசுவாசம் இருக்கிறது இல்ல, இயேசு வரப்போகிறார்ன்றது மேல விசுவாசம் நிறைய இருக்குது. நமக்கு தேவை எதிர்கால விசுவாசம் கிடையாதுங்க, நிகழ்கால விசுவாசம். இன்றைய நாட்கள் மேல இதோ இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறது, அறுவடை ஆயத்தமா இருக்கிறது, ஏதோ ஒண்ணு நிகழ்ந்து எனக்கு அது நடக்க போறது இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இனிமே ஒரு வாலிப பையனா இருக்கும்போது ரொம்ப ஒல்லியா இருப்பேன், போட்டோ எல்லாம் எடுத்தா என்னையே எனக்கு பிடிக்காது, நானு நல்லா இல்ல அப்படி யோசிச்சிருக்கேன், நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இப்போ நான் அந்த போட்டோவை பாக்குறேன். அந்த போட்டோவை நான் பார்க்கும்போது நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? தலையில அவ்வளவு முடி பாருங்க, அதை பார்த்து நான் நினைக்கிறேன், நல்லா தானே இருந்திருக்கிறோம் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன். நல்லாதான் இருந்திருக்கிறோம். நான் நல்லா இருக்கும்போது எனக்கு தெரியல நான் நல்லா இருந்த விஷயம். சில பேருக்கு புரியுது. நான் நல்லா இருந்த போது எனக்கு தெரியல நான் நல்லாதான் இருந்தேன்னு. அப்ப நினைச்சுக்கிட்டேன் இன்னும் 4 மாசம் ஆன பிறகுதான் நல்லா இருப்பேன்ட்டு. ஆனா 4 மாசம் ஆன பிறகு பின்னால் திரும்பி பார்த்தா 4 மாசத்துக்கு முன்னாலே நம்ம நல்லா தான் இருந்திருக்கிறோம். இப்ப என்ன தோணும்? இப்ப நல்லா இல்லைன்னு தோணும். இப்ப என்னடா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ட்டு. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்ச பிறகு தொப்பையும் தொந்தியும் பெருசா ஒரு மாதிரி ஆன பிறகு, நடக்க முடியாத மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஆச்சுன்னா, வயசாயிடுச்சுன்னா, அப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம நல்லா தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு அப்பதான் தெரியும். நிறைய பேருக்கு அவங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கும் பொழுது அது இருக்கிறது என்று தெரிகிறது இல்லை, தொலைக்கிற வரைக்கும். தொலைத்த பிறகுதான் இது நம்ம கிட்ட இருந்திருக்குது அப்படின்னு தெரியுது. இருக்கிறதுல இப்போ என்னோட வாழ்க்கை ஆயத்தமா. நிறைய பேர் மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க கணவனை போல அற்புதமான ஆள் வேற யாரும் இல்லை. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்கள் மனைவியை போல பெர்ஃபெக்டான ஆள் வேற யாருமே இல்லை. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க தொழிலை போல சிறந்தது வேற எதுவுமே இல்லை. அது இப்பொழுதே ஆயத்தமா இருக்கிறது. இட் இஸ் பியூட்டிஃபுல், இட் இஸ் பெர்ஃபெக்ட், இட் இஸ் ரைட், இட் இஸ் நவ். நிறைய நேரத்துல வெற்றியில் நாம் இருக்கும்போது வெற்றியா ஃபீல் பண்ண முடியாது. அதனாலதான் பணக்காரர்களால தாங்கள் பணக்காரர்கள் என்பதை ஃபீல் பண்ண முடியலையா. அவங்க இன்னும் நான் பணக்காரனாகணும், இன்னும் பணக்காரனாகணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, தேர் நாட் ஃபீலிங் ரிச். நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கணும் நம்மளால ஃபீல் பண்ண முடியல. நம்ம எப்ப நல்லா இல்லையோ அப்ப நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ண முடியுது, நல்லா ஆகணும்னு யோசிக்க முடியுது. ஆனா நம்ம நல்லா இருக்கும் பொழுது நாம நல்லா இருக்கிறோம் என்பதை மக்களால் ரெகனைஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அததான் இங்க காமிக்கிறார் ஆண்டவர். இன்னும் 4 மாசம் காலம் ஆகும்னு சொல்றீங்களே, இல்லப்பா இப்பவுமே ரெடியா இருக்கிறீங்க, இப்பவுமே ஆயத்தமா இருக்குது, உன் லைஃப் ஆயத்தமா இருக்குது, நீ அதுலதான் இருக்கிற, உன்கிட்ட குறை இல்ல. நிறைய நேரம் வாழ்க்கையில நம்மளுடைய பார்வை இருக்கிற ப்ராப்ளத்து மேல போயிடுது. இருக்கிற ப்ராப்ளத்து மேல போறதுனால இருக்கிற ஹார்வெஸ்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற பிரச்சனைகளை தான் பாக்குறமே தவிர இருக்கிற அறுவடைய பார்க்க மாட்டேன்றோம். ஆனா ஆண்டவர் சொல்ற அறுவடைய பாரு, அறுவடை ஆயத்தமா இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ் தான் முக்கியம். 2 விஷயம். ஒண்ணு பார்வை. அந்த பார்வையினால என்ன பண்றோம்? எல்லாத்தையும் தள்ளி போடுறோம், ப்ரொகாஸ்டினேட் பண்றோம்.
பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்றோம். நம்ம ஆயத்தமா இல்லைன்ற மனநிலையிலே இருக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு. இதை செய்யுங்க, அது எனக்கு தெரியாது, அப்படி தெரியாது, அப்படி செய்ய முடியாது. இப்ப நான் உங்களை சில பேர் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, நான் எப்படி நீச்சல் கத்துக்கிட்டேன்னா யாரோ எனக்கு தண்ணியில தள்ளி விட்டாங்க, அப்பதான் நீச்சல் கத்துக்கிட்டேன். நீச்சல் கத்துக்கிட்ட பிறகு தண்ணியில விழணும்னு நினைச்சிருந்தோம்னா கடைசி நீச்சல் கத்துக்கவே மாட்டோம். நாம ரெடியா தான் இருக்கிறோம். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நேரம் நல்லா இருக்குது, கண்களை ஏறெடுத்து பார். உன் குடும்பம் நன்றாக இருக்கிறது, உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பாருன்னா வித்தியாசமா பார், நல்லா இருக்கிற மாதிரி பார், திருப்தியா இருக்கிற மாதிரி பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். வீட்டுக்காரர் கண்களை வேற மாதிரி பாருங்க. இவ்வளவு நாள் பார்த்த பார்வையில் இல்லாம இந்த ஆளு மாறவே மாட்டாருங்க, வாய்ப்பே இல்லைன்றதை பார்க்காம, 4 மாசம் ஆகும்ன்றதை பார்க்காம, இப்பவுமே நான் விரும்புகிறது போல ஏற்றது போலதான் இருக்கிறார் என்கிற விதத்துல பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு திருப்தி உண்டாகும். உங்க போஜனம் அதுதான். நீங்க பசியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அறுப்பு விளைந்திருக்கிறது.